Good morning students. Today we are going to discuss about 9th Social Science Civics first unit forms of government and democracy. In previous class we discussed about forms of government and democracies. In this class we are going to discuss about types of democracy and merits and demerits of democracy. The first one, types of democracy. There are two types of democracies. First one is direct democracy. Second one is indirect or representative democracy. The types of democracy refers to the kind of government or social structure which allow people to participate equally. So democracy அப்படின்றது two types இருக்கு. First one is direct, second one is indirect or representative. ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டெமோக்ராசியுமே வந்து கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சோசியல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் டெமோக்ராசி. when the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. ஸோ பீப்புள்ஸோட அஃபேர்ஸை டைரெக்டாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டைரக்ட் டெமோக்ராசி. அதாவது பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண டைரெக்டாக வந்து என்ட்ரி ஆகிறதா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டைரக்ட் டெமோக்ராசின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆன்சியன் கிரேக் சிட்டி ஸ்டேட்ஸ், சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் வந்து டைரக்ட் டெமோக்ராசிக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் டெமோக்ராசி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராசி. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா இப்போ கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கும் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சார்பாகவும் யார் பேசுவாங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ பீப்புள்ஸால் செலக்ட் பண்ண ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க வந்து அவங்களுக்காக மக்களுக்கான பிரச்சனையை அவங்க பேசுகிறது தான். when the people express their will on public affairs through their elected representatives, the type of government is called indirect or representative democracy. அதாவது பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து எலெக்ட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மக்களுக்காக அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்டைரக்ட் ஆர் டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராசி. டைரக்ட் அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து டைரெக்டாக அவங்களோட ப்ராப்ளத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் அப்படின்றப்ப பீப்புள்ஸ் செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? So next one is merits and demerits of democracy. So merits, first one, indirect democracy எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ராசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெரிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். ஸோ ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஓகேவா? அக்கௌண்டபிள் மீன்ஸ் பொறுப்பு. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும் அண்ட் தென் பொறுப்பாகவும் இருக்கணும். கவர்மெண்ட் அப்படின்றது அக்கௌண்டபிளாகவும் இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எமாங் காமன் பீப்புள். ஸோ எல்லா மக்களுக்கும் வந்து கண்டிப்பாக பொறுப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான பர்சனை செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக எல்லா ரைட்ஸும் கிடைக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். டெவலப்மெண்ட் அண்டு ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல்னால் டெவலப்மெண்ட்னால் என்னது, நம்ம வளர்ச்சி தான் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ப்ராஸ்பரிட்டினா வளம். ஓகே? ஸோ எல்லாருக்குமே வந்து டெவலப்மெண்ட் இருக்கணும் அண்ட் தென் ப்ராஸ்பரிட்டியும் இருக்கணும். பாப்புலர் நெக்ஸ்ட் ஒன் பாப்புலர் ஸ்வேர்னிட்டி அப்படின்னா இறையாண்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்டு ஃப்ராட்டர்னல் ஃபீலிங். ஸோ சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அதாவது ஃப்ரெண்ட்லினஸ்ஸாகவும் இருக்கணும் அண்ட் தென் கம்பைண்டாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்டு ஃப்ராட்டர்னல் ஃபீலிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிமெரிட்ஸ். ஸோ டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ராசி. ஸோ இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ராசி அப்படின்னா என்னென்னா இன்டைரக்டாக இருக்கக்கூடியது. ஓகேவா? அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசுகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோயர் டேர்ன் அவுட் இன் எலெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா
அவங்களோட லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 years ஒன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அவங்க வந்து ஓட் பண்ணாமல் இருக்கிறது. இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். ஸோ அதாவது ஸ்டெபிலிட்டியாக இருக்காது, ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ டெசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ராசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெமோக்ராசி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் டெமோக்ராசி எப்படின்னு பார்க்கலாம். இன் இந்தியா ஹேஸ் ஏ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராசி. இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராசி. The Indian Parliament comprises elected representatives of people and makes the laws for the country. So parliament வந்து comprises the elected representatives of people and makes the law for the country. ஓகேவா? ஸோ இந்த பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்லிமெண்ட் வந்து கம்ப்ரைசஸ் என்னென்ன கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்லிமெண்ட் வந்து கம்ப்ரைஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா பிரசிடெண்ட்டு, அடுத்து லோக்சபா, அடுத்து ராஜ்யசபா. ஓகேவாம்மா? ஸோ த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் த டெசிஷன் மேக்கிங் அண்ட் த கான்சென்ட் ஆஃப் சிட்டிஸ் ஆர் 2 important எலமெண்ட்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் பீப்புள்ஸோட டெசிஷன் மேக்கிங்கும், அதாவது பீப்புள்ஸோட டெசிஷன் மேக்கிங்கும் அண்ட் தென் அவங்களோட கான்சென்ட்டுன்ட்டு தான் வந்து 2 important எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? கான்சென்ட்ஸ்னால் ஒப்புதல். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து 2 important எலமெண்ட்ஸ் இன் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்லிமெண்ட் இன் இந்தியா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மக்களவை, நாடாளுமன்றங்களின் மக்களவை கூடுகிறது இன்று, அந்த மாதிரி பார்லிமெண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா India is the largest democratic country in the world. Democracy in India works on 5 basic principles. So India வந்து largest democratic country in worldல. ஸோ இதில் வந்து 5 basic principles இருக்குது. சரியாம்மா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் sovereign, socialist, secular, democratic, republic. ஓகேவா? இதில் இந்த 5 தான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ். அதாவது இறையாண்மைன்னு சொல்லுவாங்க, சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம், செக்யூலர் அப்படின்றது மதச்சார்பின்மை அண்ட் தென் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 5 பேசிக் பிரின்சிபல்ஸ். எவரி பர்சன்ஸ் ஹூ இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஹூ இஸ் நாட் less than 18 years of age can exercise their right to vote in India based on universal adult suffrage. அதாவது 18 years கம்ப்ளீட் பண்ணின ஒரு இந்தியன் சிட்டிசனும் ஓட் பண்ணலாம். ஓகேவா? there is no discrimination based on a person's caste, creed, religion, region, gender and education when it comes to providing the right to vote. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் 18 years கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா, நீ படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, நீ என்ன கேஸ்டாக இருந்தாலும், என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் நீ என்ன ஜெண்டராக இருந்தாலும் சரி, 18 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓட் பண்ணலாம். ஓகேவா? The Parliament House in India was designed by the British architects Edwin Lutyens and Herbert Baker in 1912-13 and construction began in 1921 and ended in 1927. ஓகே, ஸோ நம்மளோட பார்லிமெண்ட்டை டிசைன் பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ் தான் வந்து அப்போயே வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன்ஸ், அதாவது எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்றவங்க தான் 2 பேரும் தான் வந்து டிசைன் பண்ணினாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா 1921 ஸ்டார்ட் பண்ணி 1927 வந்து கிட்டத்தட்ட 6 years வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் அதாவது இந்த பார்லிமெண்ட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் வருதுக்குன்னு 5 years ஒன்ஸ் நமக்கு எலெக்ஷன் வரும். சேம் அதே தான். ஸோ இந்தியா ஹேஸ் குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட். குவாசி ஃபெடரல் அப்படின்னா என்னென்னா கூட்டாட்சின்னு சொல்கிறது. ஓகேவா? வித் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அட் த ஃபெடரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸ். ஸோ சென்ட்ரலில், ஸ்டேட்டில் அண்ட் தென் லோக்கல் லெவல்ஸில் எல்லோரும் கம்பைன் பண்ணினதான் வந்து குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்கிறோம்.
ஓகேவா. The general elections are conducted by the Election Commission of India. ஸோ ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரோலும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தான் இருக்கும். ஒன்ஸ் எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாவே எல்லா கண்ட்ரோலும் எங்கே போயிடும், எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் போகும். At the national level, the President of India appoints the Prime Minister who enjoys majority in Lok Sabha, the lower houses of the Parliament of India. ஸோ லோக் சபாவில் அதிகமாக யார் மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து யார் மெஜாரிட்டி வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ யார் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட் வந்து பிஎம்மாக வந்து அதாவது இந்தியாவோட பிரசிடெண்ட் தான் வந்து பிஎம்மை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேயா. ஸோ பிஎம்ன்றது நிறைய மெஜாரிட்டிஸை ப்ரூஃப் பண்ணுவாங்க தான் பிஎம், பிரைம் மினிஸ்டர். அவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட். ஓகேவா. ஸோ 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நம்ம பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா லோயர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ராஜ்சபா அப்பர் ஹவுஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா. ஸோ லோக்சபா அப்படின்னா என்ன அப்படின்னா 5 years ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணுன்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த லோக்சபாவோட மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து லோக்சபா. இதில் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ், பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டோட மெம்பர்ஸ். ஓகேவா. பிரசிடெண்ட்ஸ் வந்து 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் யாரை வந்து மெம்பராக சொல்கிறாங்களோ அவங்கள. ஓகே. ரிமைனிங் 550 நம்மளோட லோக்சபா தான். ஓகேவா. ஸோ இதுதான் லோக்சபா. ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ் ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இதுலேயே சொல்லிட்டாங்க ராஜ்சபா அப்படின்றது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ராஜ்சபான்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 years ஒன்ஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. டோட்டலாக இதில் வந்து 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து 252 இருப்பாங்க. ஓகே. 2 வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ், அது வந்து டைரெக்டாக பிரசிடெண்ட் வந்து யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் விச் டேக் பிளேஸ் ஒன்ஸ் இன் எவ்ரி 5 years இன் நார்மல் சர்க்கிம்ஸ்டன்சஸ். ஸோ லோக்சபா வந்து டைரெக்டாக வந்து பீப்புள்ஸ் யாரை எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த லோக்சபாவில் இருப்பாங்க. 5 years ஒன்ஸ் தான் வந்து நமக்கு எலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் 2 ஆங்கிலோ இண்டியன் மெம்பர்ஸ் கேன் பி நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா டு த லோக்சபா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராஜ்சபா. Members of Rajya Sabha, the upper house of Indian Parliament, are elected by an electoral college consisting of elected members of the legislative assemblies of the states and the union territories of India. ஸோ அந்த நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா பீப்புள்ஸு, அந்த பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணுறது தான் வந்து ராஜ்சபா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரதா வந்து ராஜ்சபா மெம்பர்ஸ். ஆல்ரெடி நம்ம 5 years ஒன்ஸ் செலக்ட் பண்ணுறது லோக்சபா. ஓகேயா. ஸோ அதுக்கப்புறம் ராஜ்சபாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி நம்ம எலெக்ட் பண்ணோம் இல்லையா அந்த பீப்புள்ஸ்லேருந்து அவங்க செலக்ட் பண்ணி வந்து கொடுக்குறதா வந்து ராஜ்சபா. The President of India nominates 12 members for their contributions to art, literature, science and social services. ஸோ பிரசிடெண்ட் வந்து இதில் வந்து எத்தனை பேர் நாமினேட் பண்ணுவாங்கன்னா 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஆர்ட்டில், லிட்ரேச்சரில், சயின்ஸில், சோசியல் சர்வீசஸில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 12 மெம்பர்ஸை மட்டும் பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணலாம். ஓகேவா. ரிமைனிங் வந்து செலக்ட் பண்ணுறது அவங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ராஜ்சபா அண்ட் லோக்சபா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து எப்போ நடந்ததுன்னு பார்க்கலாம். ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் to the first Lok Sabha since independence were held in India between 25th October 1951 and 21 February 1952. The Indian National Congress emerged victorious by winning 364 of
489 seats, Jawaharlal Nehru became the first democratic elected prime minister of the country. ஸோ எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 அதாவது வேரியஸ் இந்தியா அதாவது லோக்சபா வேர் ஹெல்ட் இன் இந்தியா பிட்வீன் 25 அக்டோபர் 1951 அண்ட் 21 பிப்ரவரி வரைக்கும் 1952 வரைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு டேட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட விக்டரிஸ் எவ்வளோ பிளேசஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 364 சீட்ஸ் அவங்க வந்து ஆக்குபை பண்ணாங்க. எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 489 சீட்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ ஜவஹர்லால் நேருவை தான் வந்து அவங்க எலெக்ட் பண்ணி ப்ரைம் மினிஸ்டராக கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வந்து டெமோக்ராட்டிக்கலாக எலெக்ட் பண்ணது வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா ஜெனரல் எலெக்ஷன்ஸ் 1920. General elections were held in British India in 1920 to elect members to the Imperial Legislative Council and Provincial Councils. They were the first elections in the country's history. ஸோ நம்மளோட கண்ட்ரீஸில் வந்து பிரிட்டிஷ் இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 1920 வந்து என்ன பண்ணாங்க, எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ராசி. ஸோ மேஜர் சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, democracy is the dominant form of government in the contemporary world. ஸோ dominant form இப்போ வந்து டெமோக்ராட்டிக் தான் வந்து டெமோக்ராசிக் கவர்மெண்ட் தான் வந்து இப்போ டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It has not faced a serious challenges or revealed so far. ஸோ நிறைய சீரியஸான சேலஞ்சஸ் வந்து இது ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் த லாஸ்ட் 100 years there has been an expansion of democracy all over the world. இப்போ லாஸ்ட் 100 years நிறைய கண்ட்ரீஸில் வந்து டெமோக்ராசி வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெமோக்ராசி அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ். ஸோ இந்த டெமோக்ராசியோட சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இல்லிட்ரஸி. ஸோ இல்லிட்ரஸி அப்படின்னா ஸ்டடீஸ், அதாவது கல்வி அறிவின்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் புவரிட்டினா வறுமை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ஃபீமேல் ஆர் மேல் அந்த பாகுபாடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீஜனலிசம், கேஸ்டினிசம், கம்யூனலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். ஸோ இதெல்லாம் வந்து அதாவது எல்லாத்தையும் வந்து சாதி, சமயம், அதாவது கம்யூனிட்டி அண்ட் தென் என்ன கேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் என்ன ரிலீஜியன், இது எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும். கரப்ஷன், முக்கியமாக வந்து கரப்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் தென் கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸ். ஸோ பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அரசியல்ஸை வந்து அதாவது அரசியல் குற்றமாக்குதல்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொலிட்டிக்கல் வயலன்ஸ். ஸோ அரசியல் வன்முறை, இது எல்லாத்தையும் வந்து சேலஞ்சஸாக, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது வந்து சேலஞ்சஸாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இல்லிட்ரஸி, புவரிட்டி, அதாவது கல்வி அறிவின்மை, எல்லாருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லோரும் வந்து புவரிட்டியாக இருக்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ராசி இன் இந்தியா. என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்பவர்மெண்ட் ஆஃப் த புவர் அண்ட் இல்லிட்ரேட்ஸ் டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் டெமோக்ராசி. ஸோ நம்மளோடது பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி, அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் willingness among the elected people not to misuse their powerful positions and public wealth. ஸோ அவங்க இப்போ நம்ம எலெக்டட் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட அதை பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை அவங்க எடுத்துக்காமல் அவங்க மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து eradication of social evils and dangers from which democracy suffers. அப்படின்னா
அதாவது சோசியல் இவில்ஸையும் டேஞ்சர்ஸையும் வந்து எரேஸ் பண்ணுறதா வந்து எராடிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ரெஸ் டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன். இம்பார்ஷியல், ஸோ எஃபிஷியன்ட் ப்ரெஸ் இதெல்லாம் வேணும். ஏன்னா பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ப்ரெஸ் எல்லாமே வந்து நியூஸ் வந்து கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ பப்ளிக்கோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்டு கம்யூனல் ஹார்மனி எமாங் த பீப்புள். ஹார்மனி அப்படின்னா என்னென்னு சொல்லுவோன்னா நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். என்ன அப்படின்னா அதாவது நான் இந்த ரிலிஜன் நீ இந்த ரிலிஜன் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து ஃபைட் பண்ணிக்காமல் இருக்கிறது. ஓகேயா? ஸோ அவேர்னஸ் எமாங் த பீப்புள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் தே ஆர் என்டைட்டில்டு டு என்ஜாய். ஸோ இப்போ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ என்னோடய ரைட்ஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் வந்து நான் சர்வை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்சியஸ் செக் அண்ட் விஜிலன்ஸ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், எலெக்ஷன் முடிஞ்சது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன். ஸோ ஆப்போனண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் தென் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆப்போனண்ட் அப்படின்னா எதிர்க்கட்சின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். Indian democracy can be successful and vibrant only when its cities imbibe and reflect in their behavior the basic democratic values like equality, freedom, social justice, accountability and respect for all. டெமோக்ராசிக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பீப்புள்ஸில் வந்து பீப்புள்ஸோட மைண்டில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் தென் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் தென் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் எல்லாமே வந்து இருந்தது அப்படின்னா இந்த டெமோக்ராசி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் மைண்ட் செட், திங்கிங் அண்ட் பிஹேவியர் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி இன் டியூன் வித் த எசென்சியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெமோக்ராசி. ஸோ நம்மளோட திங்கிங்கு அண்ட் தென் பிஹேவியரை அண்ட் தென் இது எல்லாமே வந்து எசென்சியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெமோக்ராசின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் டு அப்ரிஷியேட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டிசைடு ரோல்ஸ் லைக் பார்ட்டிசிபேஷன், மேக்கிங் த சிஸ்டம் அக்கௌண்டபிள். ஸோ மேக்கிங் த சிஸ்டம் அக்கௌண்டபிள், fulfilling obligations and playing proactive roles to actualize the goals of democracy. ஸோ அதாவது நம்ம வந்து பொறுப்பாகவும் அக்கௌண்டபிளாகவும் அண்ட் தென் ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெமோக்ராசி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ நெக்ஸ்ட் ரீகேப். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ கவர்ன் ஏ கம்யூனிட்டி ஆர் யூனிட். கவர்மெண்ட் அப்படின்றது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான். யார் வந்து எந்த யூனிட் வந்து கவர்ன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். And then monarchy is a system of government in which one person reigns supreme, usually a king or queen. ஸோ monarchy அப்படின்றது கிங் ஆர் குயின் தான் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுதான். Types of democracy refers to kind of government or social structure which allow people to participate equally either directly or indirectly. ஸோ democracy அப்படின்றது கவர்மெண்ட்டோட சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸில் பீப்புள்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது தான். ஒன்றா டைரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்டைரக்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் டெமோக்ராசி. இன்டைரக்ட் டெமோக்ராசி பார்த்தோம் இல்லையா? அதுதான். When the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. பீப்புள்ஸோட விஷயம் வந்து டைரெக்டாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினாங்க அப்படின்னா அது வந்து டைரக்ட் டெமோக்ராசி. ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா அது இன்டைரக்ட் டெமோக்ராசி. Based on universal adult suffrage, every Indian citizens above 18 years of age can exercise the right to vote in India. ஸோ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட சிவிக்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஆல்.